ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி ஒரு வேஸ்ட். அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப அபாய நிலையில் இருக்குது. கண்டிப்பாக அவங்கள யார் தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷோப் அக்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விமர்சனம் பாகிஸ்தான் அணி மேலே வச்சிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அக்தர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வேகப்பந்து வீச்சாளர். அவர் சமீபத்தில் பாகிஸ்தான் அணி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒரு மோசமான அணியான கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியல. மேட்ச் கையில் இந்த மேட்ச் விட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஏன் டிக்ளேர் கொடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய தப்புகள் பண்ணுறாங்க பாகிஸ்தான் அணி. அவங்க திறந்துவே மாட்டாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியோட ஃப்யூச்சர் ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஏன்னா இலங்கை அணி போன்ற பாகிஸ்தான் அணியும் ரொம்ப கீழே போய்டும் தான் நான் நினைக்கிறேன். இவங்களை யாரை தான் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்தர் கொஞ்சம் ஆவேசமாகவே பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் பாகிஸ்தானில் விளையாடி இருக்காங்க. அதில் ஒரு போட்டி கூட பாகிஸ்தானால் ஜெயிக்க முடியல. அதுதான் ரொம்ப வருத்தமான நிலையில் இருக்குது. கடந்த ஒரு 3 வருஷமாக ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பாகிஸ்தான் அணி. ஏன்னா T20 உலகக்கோப்பையில் குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் 50 உலகக்கோப்பையில் கூட குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. குரூப் ஸ்டேஜில் வெளியே போனது முக்கியம் இல்லை, ஆனால் ரொம்ப மோசமான கிரிக்கெட் விளையாடி போயிருக்காங்க. ஏன்னா சின்ன டீம்லாம் யூஎஸ்ஏலாம் T20யில் பாகிஸ்தான் அடிச்சுது. நிறைய ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் சின்ன சின்ன தப்பு பண்ணி தோற்றுருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் மேலே ரொம்பவே விமர்சனம் வந்துட்டுருக்கு. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்களும் அப்புறம் இப்போ ஆடிட்டுருக்க வெளியே இருக்கிற பிளேயர் நிறைய பேர் பாகிஸ்தானோட கேப்டன்ஷிப் சரியில்லை, பாகிஸ்தான் டீம் செலெக்ஷன் சரியில்லை, என்ன பாகிஸ்தான் அரசியல் நடக்குதா, கிரிக்கெட் டீமில் அரசியல் நடக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் தான் நம்ம எதிரி டீமாக இருந்தாலும் ஒரு பங்காளி பக்கத்து நாடு கண்டிப்பாக நல்லா இந்த மாதிரி போகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஸ்ரீலங்காவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ ரொம்ப கீழே போயிட்டாங்க. அதே போல் பாகிஸ்தானும் திருப்பி போயிடுமான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஆனால் என்ன ஒன்று, பாகிஸ்தானுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாங்க. ஏன்னா அவங்க எப்போ மேட்ச்சு ஆடுறதுக்கு முன்னே நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. அதனால தான் அவங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க கேமில் எத்தனை வந்து காட்டணும். இது வரைக்கும் இந்தியா பார்த்துருக்கீங்களா? எத்தனோ மேட்ச் ஆடி இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க. பட் மேட்ச்சுக்கு முன்னே நாங்கள் இவங்களை ஜெயிச்சிரும், அவங்கள இந்தமாரி பண்ணுவோம்னு நான் சொல்லி இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா அது போல் நாடெல்லாம் சொல்லும். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து எப்போவுமே அவங்க ஒரு பிராண்டட் டீம், அதனால் அவங்க கண்டினியூ எப்போவுமே இருக்குது. பட் பாகிஸ்தானால் ஒன்றுமே முடியல. அதுவும் பங்களாதேஷ் அணி கூட தோற்றுருக்கிறது சொந்த நாட்டில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் முதல்ல பாகிஸ்தானை 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரே அணி பங்களாதேஷ்ன்ற ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. பார்க்கலாம், பங்களாதேஷ்கிட்டேருந்து அடுத்த டெஸ்ட் மேட்ச் திருப்பி விளையாட போகிறாங்க. அதுலேயாச்சும் கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழே போனதுக்கு காரணம் என்ன? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.